என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக 2025-26 ஆண்டிற்கான IAS அகாடமிக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனம் உள்ள, உண்மையாக வாஞ்சை உள்ள, நல்ல படிக்கக்கூடிய, நல்ல நேரத்தை செலவிட்டு தரிசனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உள்ள இளைஞர்கள், நீங்கள் UG PG முடிச்சிருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பேரை தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால், காசு இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். காரணம், ஒருவேளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிற பிள்ளைங்க, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இலவசமாகவே சொல்லித்தரோம். ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் குன்றிய நிலைமையில் இருந்தால் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். எனவே தங்குற வசதியோடு கூட நாங்கள் இதை செய்து வருகிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதை மாதிரி நாங்கள் IAS ஆகணும், IPS ஆகணும் அப்படின்னு வாஞ்சை உள்ள, படிக்கக்கூடிய, தரிசனம் உள்ள மாணவர்கள் இருப்பார்களானால் கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பரை குறித்து உடனடியாக தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில சீட் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக அவங்கள இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணி ஜூன் மாதம் 2ஆம் தேதி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரமாக இந்த காரியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் ஒவ்வொரு நாளும் சில நாட்களாகவே நம்முடைய ஸ்தானத்தை இழந்துவிடக் கூடாது என்ற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்து வருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நம்முடைய ஸ்தானத்தை ஒரு நாளும் நாம் இழந்துவிட கூடாது என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழப்பதற்கான காரணம் என்ன? நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். நம்முடைய பட்டயத்தை அல்லது நமக்குரிய எதையோ ஒன்றை சார்ந்தால், தேவனை சாராமல் அதை சார்ந்தால் நிச்சயமாக நாம் பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியது வரும் என்பதை தாவீதின் வாழ்க்கை மூலமாக உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு ஸ்தானத்தை இழந்த மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அவன், சிம்சோன், எப்போதும் போல நான் உதறி போட்டு போவேன். ஒருவேளை கடந்த கால வெற்றியை மனதிலே வைத்து கொண்டு அவன் இந்த முறையும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் என்று மிக தெளிவாக அந்த 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, சிம்சோன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? கர்த்தர் அவனை விட்டு விலகினதினால் இப்பொழுது சிம்சோன் பெலிஸ்தர் கைகளிலே பிடிப்பட்டான். அடுத்தது அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அடுத்த பகுதியில் வாசிக்கிறோம், அவனுடைய பரிதாப நிலைமையை பாருங்க. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டு அவனுடைய பலமெல்லாம் போய் இப்பொழுது மாவரைத்து கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இதற்கா தேவன் உன்னை அபிஷேகித்தார். உன் ஸ்தானத்தை இழந்து போனாயே சிம்சோனே, உன் ஸ்தானத்தை நீ இழப்பதற்கு காரணம், நீ நினச்சிக்கிட்ட என் வாழ்க்கையில் கடந்த வருஷம், பல வருஷங்களுக்கு முன்னால் அல்லது போன வாரம் நான் வெற்றி பெற்றதுனால இந்த நாள் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிற. போன வாரம் அல்லது கடந்த காலங்களில் உன்னோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தரை என்னைக்கு நம்ம இழந்தோமோ அன்னைக்கு நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழந்துருவோம். தயவு செய்து யாரை வேணாலும் எதை வேணாலும் நீங்கள் இழக்கலாம், ஆனால் கர்த்தரை மட்டும் இழக்காதீங்க. ஒரு மனிதன் கர்த்தரை இழப்பதை விட பரிதாபம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தொலைச்சிட்டிங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோர் நினச்சாங்களாம், தாயும் தகப்பனும் அவர் கூட்டத்தில் இருப்பார், பண்டிகை கூட்டத்தில் இருப்பார் நினச்சி 2 நாளாக அவரை கண்டுக்கவே இல்லை, தொலைச்சிட்டாங்க. கடைசியில் தான் தெரியும் அவர் இங்கே இல்லை. திரும்ப தொலைச்ச இடத்துல போய் அவரை தேட போகிறாங்க. அப்போ தான் எருசலேம்லேயே அவர் இருந்து விட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்கே? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கே? ஆண்டவரை இழந்துட்டீங்களா? ஆண்டவரை இழந்துட்டு
என் முடியில தான் பலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, சிம்சோன் நினச்சிக்கிட்டான் என் முடியில தான் பலம். முடியல அல்ல, அவனோடு கர்த்தர் இருந்ததினால்தான் அவனுக்கு பலம். இன்றைக்கும் உங்கள் ஸ்தானத்தை இழந்து அநேகர் உங்களை அவமதிச்சிருக்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். நிறைய பேர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஸ்தானத்தை இழந்ததுனால தான் அது வந்துச்சு. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை விட்டுட்டோம். எங்கே ஆண்டவர் கடைசியாக உங்கள் கூட என்ன பேசினார்? நீங்கள் ஆண்டவர் கூட எப்போ கடைசியாக பேசுனீங்க? மனம் திறந்து தேவ சமூகத்தில் என்னைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபம் பண்ணீங்க? என்னைக்கு அவருடைய பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்பப்பட்டு அழுதிங்க? யோசித்து பாருங்களேன். உங்களையும் ஆண்டவரையும் ஒருவேளை ஏதோ சில காரியம் பிரித்திருக்கலாம். இன்றைக்கு மீண்டுமாக மனம் திரும்புவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரலாமா? ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். சிம்சோனுடைய நிலைமையை பாருங்க. கைகளுக்கு விலங்கு போட்டு கண்ணை பிடுங்கி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன், ஒரு கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்றவன், தனித்து போய் ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டவன், அந்த பட்டணத்து நிலைக்கால்களில் பிடுங்கி தன் தோளில் வச்சுட்டு மேலே ஏறினவன். சிம்சோனே உன் மேலே கர்த்தர் வந்துட்டாங்கன்னு அந்த தெளிலால் சொன்ன போது நெருப்புப்பட்ட சணல் நூல் போல் அறுத்துட்டு வெளியே வந்தான். பிடுங்கிட்டு வெளியே வந்தான். ஆணிகளை பிடுங்கிட்டு வெளியே வந்தான். நார்களை அறுத்துட்டு வந்தான். இப்படிப்பட்ட சிம்சோன் இன்னைக்கு ஒரு கைதியாக அவமானப்படுத்தப்பட்டு தன் ஸ்தானத்தை இழந்து போனான். என்ன காரணம்? கர்த்தரை இழந்துட்டான். ஒரு மனுஷன் தேவனோடு இருந்தால் தான் அவனுக்கு மகிமை. கர்த்தரை இழந்துட்டா அதுக்கப்புறம் அவன் மகிமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். பிரியமானவர்களே, அவன் தேவனுடைய அந்த மகிமையை இழக்க ஆரம்பிக்கும் போதே சுதாரிக்க தவறிட்டான். அவன் என்ன தெரியுமா நினச்சான்? போன மாதம் பெற்ற ஜெயம், போன முறை பெற்ற ஜெயம், போன முறை பெற்றிருக்கலாம். ஆனால் கடந்த சில நிமிஷங்களிலே உன் வாழ்க்கையில் வந்த சில இழப்புகளும் தோல்விகளும் அதை யோசிக்க தவறிட்டிய சகோதரி சகோதரா. ஒருவேளை அப்படி இழந்திருந்தா இன்றைக்கி மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்காக தான் இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை இழந்து விட்டவர்கள், ஸ்தானத்தை இழந்தவர்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், விட்டுவிட்டால் என்றைக்கும் கைவிடுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை விட்டுறாதீங்க, அவரை தொலைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுங்க. என் நேசரை கண்டீர்களான்னு போய் தெருவில் தேடுவதற்கு அல்ல, உங்கள் வீட்டிலேயே உங்கள் வாழ்க்கையிலேயே அவரை வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரை விட்டுட்டா நமக்கு எவ்வளவு பெரிய பரிதாப நிலைமை, எவ்வளவு ஒரு அவமானம், எவ்வளவு பெரிய நிந்தை. கர்த்தரை விட்டுறாதீங்க. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் உன்னை கைவிடுவார் என்று வேதத்தில் எச்சரிக்கையாய் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எரேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆண்டவர் என்னை விட்டுட்டார், என்னை கைவிட்டார். தேவன் உங்களை விடலைங்க, உங்களை கைவிடலை. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆனால் இந்த வசனத்தை பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். ஸ்தானம் போனதுக்கு என்ன காரணம்? கர்த்தரை நீங்கள் விட்டுட்டீங்க. கர்த்தரை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை விட்டு நீங்கள் அவரை வேண்டான்னு சொல்லாமல், அவரை ஒருவேளை வாயினால் சொல்லாமல் இருக்கலாம், செயலில் காமிச்சிட்டோம். அதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா? ஸ்தானம் போயிருச்சே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 2:17 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. உங்கள் ஸ்தானத்தை ஒரு நாளும் யாருக்காகவும் இழந்துடாதீங்க. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஒரு தீர்மானத்தோட திட்டத்தோடு வாழ்வோம். நான் கர்த்தரை விட மாட்டேன், யாரை வேணாலும் இழப்பேன், கர்த்தரை இழக்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாய் துணிந்து அவருக்காக வாழ்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யாரை இழந்தாலும் உம்மை இழந்து விடக்கூடாது. உம்மோடு வாழ, உம்மோடு கைகோர்த்து வாழ ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உங்கள் பிரசன்னத்துக்குள் நாங்கள் தங்கி தாபரிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.